நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் இணைந்து சத்தத்தை உயர்த்தி வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும். யெப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது, இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரு பிள்ளை, அவனுக்கு குமாரனும் இல்லை குமாரத்தியும் இல்லை. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். அப்பொழுது அவள், நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ, அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றாள். பின்னும் அவள் தன் தகப்பனை நோக்கி, நீர் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். நான் மலைகளின் மேல் போய் திரிந்து நானும் என் தோழிமார்களும் என் கன்னிமை நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை கொடும் என்றாள். அவன், போய் வா என்று அவளை 2 மாதத்திற்கு அனுப்பிவிட்டான். அவள் தன் தோழிமார்களோடும் கூட போய் தன் கன்னிமை நிமித்தம் மலைகளின் மேல் துக்கம் கொண்டாடி 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படியே அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். இது நிமித்தம் இஸ்ரவேலின் குமாரத்திகள் வருஷந்தோறும் போய் 4 நாள் கீலேயாத்தியனான யெப்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்புவது இஸ்ரவேலிலே வழக்கமாயிற்று. யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா உமக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம். ஆவியானவரே, இந்த நேரத்துலையும் அப்பா ஆண்டவரே எங்களோடு நீர் பேசும்படியாக நாங்கள் கேட்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஜெபிக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா வேதத்தில் நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் படித்த ஒவ்வொரு காரியத்தையும் ஆராய்ந்து அறிகிறதற்கு எங்களுக்கு நீர் கொடுத்த ஆண்டவரே நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த நேரத்துலையும் ஆண்டவரே உங்கள் சத்தத்தை கேட்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோட பேசுங்க ஆவியானவரே, எங்களோடு இடைபடுங்க ஆவியானவரே. அப்பா உங்கள் சத்தத்தை மட்டுமே நாங்கள் கேட்க ஆண்டவரே எங்களுடைய செவியை திறந்தருளுங்க ஆண்டவரே, எங்களுடைய செவியை திறந்தருளுங்க ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் அப்பா என் தேவன் நீங்கள் ஒருமுகப்படுத்த கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா சிந்தையை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உங்கள் கரத்திலே ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவையில்லாத சிந்தையை எங்களை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. முழு ஈடுபாடோடு ஆண்டவரே வசனத்தை கேட்க ஆண்டவரே அதை உட்கொள்ள ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்த இந்த தேவன் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாக நாங்கள் கேட்கிறோம் அப்பா ஆண்டவரே. என்னை முழுவதுமாய் மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே என் தேவன் நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. அப்பா இந்த பலிபீடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே வெறுமையாய் திரும்பாதபடிக்கப்பா ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே இருதயத்திலே கிரியை செய்வதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த சகோதரிகள் கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸோ இன்றைக்கு நாம் யாரை குறித்து தியானிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யெப்தாவின் மகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் முழுவதையும் நீங்கள் டைம் கிடச்சதுன்னா வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ரொம்ப ஒரு எல்லா சம்பவங்களும், அதாவது யெப்தாவை குறித்ததான சம்பவம் வந்து இந்த 11வது அதிகாரத்திற்குள்ளே அடங்கும். 12வது அதிகாரத்தில் ஒரு 6 வசனம் 7 வசனம் வரைக்கும் யெப்தாவுடைய லைஃப் காணப்படுகிறது. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நம்ம யெப்தாவின் மகளை குறித்து தியானிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சம் யெப்தாவும் வருவார். ஸோ அதனால் மிங்கிள் ஆகி தான் வரும்.
முதல் காரியம் நம்ம பார்க்கும் பொழுது எப்தாவின் வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது எப்தாவின் மகளை குறித்து பார்க்கும் பொழுது முதல் காரியம் அவர்கள் சந்தித்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா நிராகரிப்பு. ஆமென். அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா நிராகரிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். நீங்கள் வாசிக்கும் பொழுது நம்ம வாசித்த நியாயாதிபதிகள் 11வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் 3 வசனத்தை பார்க்கும் பொழுது கீலேயாத்தியனான எப்தா பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன், கீலேயாத் அவனை பெற்றான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் 2வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றால் அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். ஸோ நீங்கள் பார்க்கும் பொழுது இவன் எப்படி இந்த உலகத்திற்கு வந்தான் அப்படின்னா டைரக்ட் கனெக்ஷன் கிடையாது. அவங்களுடைய தாய் வேற, ஆமாம், பெற்றது யாருடைய மகன் லிஸ்ட்டில் வருவார் அப்படின்னா கிலேயாத்துடைய மகன் லிஸ்ட்டில் வருவார். ஆனால் அவருடைய மனைவி இவங்களை பெறலை. பட் ஃபஸ்ட்டு வசனத்தில் போட்டிருக்கு பாருங்கள், பரஸ்திரியின் குமாரன். ஸோ இவன் தகாத முறையில் பெறப்பட்ட ஒரு பிள்ளை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்க. ஸோ ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, அதான் நிராகரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. வீட்டில் இருந்து துரத்தி விடப்பட்டதுனால இவர் எங்கே போய் தங்கியிருக்கிறார் அப்படின்னா தோப் தேசத்தில் போய் குடியிருக்கிறார். 3வது வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, தன் சகோதரரை விட்டு ஓடி போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷர் எப்தாவோட கூடிக்கொண்டு அவனோட கூட யுத்தத்திற்கு போவார்கள். ஸோ கனெக்ஷன் யாரோட இருக்குது? ஏன்னா யாருமே சேர்க்கலை. குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கைவிட்டுட்டாங்க. நிராகரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதனால் யாரோட ஐக்கியம் இருந்துச்சு அப்படின்னா வீணரான மனுஷர்களோட. ஆனால் என்னதான் வீணரான ஒரு மனுஷர்களோட ஐக்கியம் வைத்திருந்தாலும் எதுவுமே என்ன பண்ணலை, தாக்கத்தை உண்டாக்க முடியலை. கர்த்தரோடு இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஃபெல்லோஷிப் இருந்தது. ஆமென். ஸோ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட் இந்த எப்தாவுக்கோ அவனுடைய குமாரத்திக்கோ கிடையாது. நீங்கள் பார்க்கும் பொழுது எப்தாவுடைய நேம் மட்டும்தான் மென்ஷன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அவருடைய மகளை குறிக்கும் பொழுது எப்தாவின் குமாரத்தி அப்படின்னு சொல்லி தான் போடப்பட்டிருக்கு. அதுக்கு மேலே வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பும் அந்த இடத்துல காணப்படலை. எப்தாவினுடைய ஃபேமிலி சப்போர்ட்டோ இல்லை வேறு யாரும் அவங்களோட கூட இருந்ததாகவோ எதுவுமே சொல்லப்படலை. ஸோ அந்த இடத்துல பார்க்கும் பொழுது சப்போர்ட்டிவாக இருந்தது எப்தாவும் எப்தாவின் குமாரத்தியும் 2 பேர் தான் இந்த இடத்துல மென்ஷன் ஆகிருக்காங்க. ஒருவேளை அவங்க அம்மா இருந்தாங்களா, பாதியிலே போயிட்டாங்களா தெரியாது. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 2 பேருமே தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஆமென். எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. யாரும் உதவிக்கு கூப்பிட்டா கூட நிற்பாங்களான்னா தெரியாது. ஏன்னா எப்தா என்ன பண்ணுறாரு, 3வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு, அவனோட கூட யுத்தத்திற்கு போவார்கள். வீணனான மனுஷங்களோட சேர்ந்து எங்கே போவார், யுத்தத்துக்கு போகும்போது யார் மட்டும்தான் தனியாக இருப்பா, மகா மட்டும்தான் தனியாக வீட்டில் இருப்பாங்க. ஆமென். நாம் அப்படி தனியாக இருந்தோன்னே என்ன செய்வோம், என்னையா விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு என்னத்தையாவது ஒரு குட்டி சேட்டை வீட்டில் பண்ணி இருக்க வச்சுருவோம். அப்படி தானே? ஸோ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கூட சப்போர்ட்டுக்கு இல்லைன்னு யாருமே இல்லைன்னா கூட அவள் என்ன பண்ணல, அதை குறித்து வருந்தினதாகவோ ஐயோ நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் கவலைப்பட்டதாகவோ காணப்படவில்லை. நாமளாக இருந்திருந்தோம் அப்படின்னா ஐயோ ஒருத்தருமே இல்லையே, என் சொந்தக்காரங்க எல்லாம் என்னை விட்டுட்டாங்க, தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஊரை கூட்டி ஒப்பாரி வைப்போம். என்ன ஒரு வீட்டில் சின்ன ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா முக்கால்வாசி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகும்போது தான் சொந்தக்காரங்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், வராமல் இருக்காது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறோமோ இல்லை துக்க வீட்டுக்கு போகிறோமோ ஏதோ ஒரு கட்டத்தில் என்ன வரும் அப்படின்னா பிரச்சனை வரும். அப்போதான் எல்லாருடைய சுயரூபங்களும் வெளியே தெரியும். நம்ம மட்டும்தான் தனியாக நிற்போம்.
அந்த இடத்துல யாருமே கூட நம்மளை சுற்றி நிற்க மாட்டாங்க. எல்லாரும் ஒரு குரூப்பாக சேர்ந்துக்கிடுவாங்க, நம்ம மட்டும் இப்படி நிற்போம், தனியாக நிற்போம். அந்த நேரம் தான் யார் யார் எப்படி 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 எப்படின்னு பிக்சர் வந்து தெளிவாக நமக்கு தெரியும். அது வரைக்கும் கண்ணை மூடிட்டு நம்பி இருப்போம். ஆனால் ஒரு கட்டம் வரும்போது எல்லாருடைய சுயரூபங்களும் தெரியும். இந்த இடத்துல அப்படி தான் எப்தா வந்து வளர்கிற வரைக்கும் ஒன்றுமே தெரியல. நீங்கள் 2வது வசனத்தில் பாருங்கள், அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு, பெருசாக ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, தேவையில்லைன்னு வீட்டை விட்டு விரட்டுறாங்க. ஆமாம், நம்மளால் காரியம் ஆகிற வரைக்கும் தான் நம்மளை வச்சுருப்பாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் காரியம் முடிஞ்சிருச்சு, தேவை முடிஞ்சிருச்சுன்னா என்னெல்லாம் பண்ணி விரட்டணுமோ எல்லாம் பண்ணி விரட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஐயோ நாங்கள் அப்படி கிடையாதாக்க இப்படி கிடையாதாக்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நேரம் நம்ம வந்து காயப்பட்டுட்டோம் அப்படின்னா மறுநேரம் என்ன பண்ண மாட்டோம், உஷாராயிரும். சிலர் அந்த உஷார் ஆக மாட்டாங்க, மறுபடி போவாங்க. அவங்களெல்லாம் என்ன செய்யன்னு தெரில. ஒரு டிஸ்டன்ஸில் வைக்கணும். ஒரு நபரால் நம்ம வந்து ஒரு லெசனை கெயின் பண்ணோம் அப்படின்னா இன்வால்மெண்ட்டாக உள்ளே போகக்கூடாது. பார்த்தா பேசக்கூடாதுன்னு கிடையாது, பேசணும். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரோடையும் சமாதானமாக இருக்கணும். ஆனால் ஒரு லிமிட்டட் டிஸ்டன்ஸ் உள்ளே போய் இன்வால்வ் ஆகி திரும்ப வந்து குட்டையை எடுத்து கிளப்பிடக்கூடாது நம்ம. ஸோ அதனால் இவன் வந்து என்ன பண்ணல, திரும்ப ஃபேமிலிக்குள்ளே போகலை. திரும்ப வந்து என்ன பண்ணுறாங்க, அவனுடைய தேவை இருந்ததுனால வீட்டார்கள் அந்த ஊர் ஜனங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா இவனை தேடி வராங்க. அந்த லெவலுக்கு நாம் இருக்கணும். நாம் தேடி போகக்கூடாது, நம்மளை தேடி வரும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். யாரையும் நம்ம வந்து ஐயோ மன்னிச்சிருங்கன்னு பின்னால் போய் தொங்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமென். கர்த்தரே அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நம்ம இல்லைன்னா அந்த காரியமே ஆகாது அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். ஸோ நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன், என்னை வந்து யாருமே சேர்க்கலை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோட கூட பேசுகிறார். நீங்கள் நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை தேடி வரும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். அநேகர் உங்களை தேடி வருகிறதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். நாம் என்றைக்குமே தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல, நமக்கு பின்னாடி ஒரு சேனையே இருக்குது. ஆமென். வல்லவருடைய சேனை நமக்கு பின்பாக இருக்குது. என்றைக்குமே நான் மட்டும் தான் தனியாக இருக்கிறேன், என் ஃபேமிலியில் யாருமே என்னையை கண்டுக்கிடலை, யாருமே என்னையை சேர்க்க மாட்டேங்காங்க, எல்லாரும் பிரச்சனை பண்ணி என்னையை மட்டும் ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அவருடைய சேனை உங்களுக்கு பின்பாக பாதுகாப்பிற்கு இருக்கிறது. ஆமென். ஸோ என்றைக்குமே நாம் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. நம்மளையும் தேடி நம்மளுடைய பக்கத்துக்கு நம்ம சார்பில் வருகிறதற்கு கர்த்தர் அவர்களை என்ன பண்ணுவார், மாற்றுவார். ஆமென். இருதயத்தை மாற்றுவார். அந்த நேரம் நம்ம வந்து இப்படி செஞ்சீங்களே அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. எல்லாமே ஒரு லிமிட்டில் வச்சுட்டு என்ன செய்ய முடியுமோ நம்மளால் முடிந்ததை செய்து நம்மளுடைய ஜீவியத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். ஸோ முதல் காரியம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த எப்தாவையும் எப்தாவின் மகளை குறித்து பார்க்கும் பொழுது நிராகரிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். 2வது காரியம் நம்ம பார்க்கும் பொழுது எப்தாவின் மகளை குறித்து பார்க்கும் பொழுது பொருத்தனையை நிறைவேற்ற தன்னை ஒப்பு கொடுக்கிறாள். ஆமென். ஸோ நீங்கள் பார்க்கும் பொழுது நம்ம வாசித்த அந்த வேத பகுதியில் 11வது அதிகாரம் 34வது வசனத்தில் 40 வரைக்கும் வாசித்தோம். ஸோ அதில் நீங்கள் பார்க்கும் பொழுது பொருத்தனையை நிறைவேற்றுகிறதற்கு என்ன பண்ணுறா, அவனுடைய குமாரத்தி ஒப்பு கொடுக்குறா, தன்னையே அவள் வந்து ஒப்பு கொடுக்குறா. ஆக்சுவலாக இந்த இடத்துல பொருத்தனை செய்தது எப்தாவின் மகள் அல்ல. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொருத்தனையை வந்து யார் செய்கிறா அப்படின்னா எப்தா செய்கிறார். எதுக்காக செய்கிறாரு அப்படின்னா அவர் செய்ய போகிற அந்த யுத்தத்தில் வந்து வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, பொருத்தனை செய்கிறார். 31வது வசனத்தில் பாருங்கள், நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோடையே திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அது சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். ஸோ இந்த இடத்துல வந்து யார் பண்ணுறா, எப்தா தான் என்ன பண்ணுறாரு, பொருத்தனை பண்ணுறார். எப்தாவின் மகள் பொருத்தனை பண்ணல, எப்தா பண்ணுறார். ஸோ எப்தா பண்ணார் அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணியிருக்கணும் இல்லை, எப்தா வந்து பொருத்தனை பண்ணுறாரு அப்படின்னா அவர் சம்மந்தப்பட்ட லெவலில் பொருத்தனை பண்ணியிருக்கணும்.
அவர் என்ன பண்ணிட்டாரு? இன்னொரு ஆளை உள்ள பிடிச்சி போட்டார். இருக்கிறதுல பெரிய தப்பு. ஆமே. ஸோ நாம் செய்கிற பொருத்தனையை வந்து தெளிவாக பண்ணணும். ஆமே. இந்த பொருத்தனை வந்து தவறாக பொருத்தனை பண்ணி வந்து வாங்கி கட்டின ஒரு லிஸ்ட்டில் வந்து யார் அப்படின்னா அந்த எப்தா. ஸோ பார்க்கும் பொழுது இந்த பொருத்தனை வந்து என்ன பண்ணுறாரு, அவருடைய மகள் வந்து என்ன பண்ணுறாங்க, மாட்டிக்கிட்டாங்க. ஆக்சுவலாக அவர் வந்து வேறு ஏதாவது வரும் பலி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வேளை பண்ணியிருக்கலாம். சில நேரம் நாமளும் என்ன பண்ணிடுறோம், இப்படி தான் எடக்கு முடக்க எனத்தியாவது ஒரு பொருத்தனையை பண்ணிடுவோம், பண்ணிவிட்டு நாம் மறந்துடுவோம். ஆனால் நிறைவேற்றாமல் போய் அதற்கு வாங்குகிற அடி பல அடி வாங்குவோம். ஆமே. ஸோ நாம் என்ன ஒரு பொருத்தனையை வாயை திறந்து பண்ணாலும் அதை வந்து நிறைவேற்றி முடிக்கணும். சிலருக்கு வந்து வருஷத்தின் துவக்கத்தில் நிறைய பொருத்தனை பண்ணுவாங்க, அதெல்லாம் எழுதி வச்சாதான் ஞாபகம் இருக்கும். சிலர் வந்து ஆன் த ஸ்பாட்டில் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா கடகடன்னு வருஷம் அந்த 12 மணி ஆன உடனே இதெல்லாம் செய்வேன் ஆண்டவர், இதெல்லாம் செய்வேன்ட்டு கடகடன்னு ஒரு லிஸ்ட்டு போயிடும். ஆனால் அது ஞாபகம் இருக்குமா அப்படின்னா இருக்காது. என்றைக்குமே பதறி போய் எந்த ஒரு பொருத்தனையும் பண்ணிடக்கூடாது. பண்ணுற பொருத்தனையை எச்சரிக்கையாக பண்ணணும். ஆமே. ஸோ நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல அந்த 31வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். 34வது வசனத்தில் எது எதிர்கொண்டு வருது அப்படின்னா அவருடைய மகள். 34வது வசனம் கடைசி பகுதியில் பாருங்கள், அவனுக்கு ஒரே பிள்ளையானவள், அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை குமாரத்தியும் இல்லை. ஸோ எவ்வளோ ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை இல்லை? ஒரே பிள்ளை, அப்பாவுக்கு ஒரே பிள்ளை, எவ்வளோ செல்லமாக வளர்த்துருப்பார். இருக்கிறதுல ஒன்றே ஒன்று கண்ணேன்னு வச்சு என்னையே தான் வீட்டில் இருந்து விரட்டிட்டாங்க, அந்த மாதிரி கஷ்டம்லாம் படக்கூடாதுன்னு நல்லா பார்த்து செஞ்சு பார்த்து வளர்த்துருப்பார். ஆனால் எதிர்கொண்டு வந்தது மகள் அப்படின்ன உடனே என்ன பண்ணிட்டார், வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஐயோ இப்படி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சே அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அழுது பிரயோஜனம் உண்டா? இல்லை. ஏன்னா பண்ண பொருத்தனை அப்படி. ஸோ அதனால் என்றைக்குமே நம்மளுடைய வாழ்க்கையில் பொருத்தனை பண்ணும் பொழுது தெளிவாக பொருத்தனை பண்ணணும். நம்ம பண்ணுகிற பொருத்தனை ஒவ்வொன்றையும் நோட் பண்ணி வைக்கணும். சிலருடைய வாழ்க்கையில் அநேக நேரம் பண்ணின பொருத்தனைகள் நிறைவேறாமல் இருக்கிறதுனால அநேக காரியங்கள் இழப்புகளை வந்து சந்திக்கிறாங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன். ஆமே. வாயிலிருந்து என்ன புறப்பட்டாலும் அதை வந்து என்ன பண்ணணுமா, செய்து முடிக்க வேண்டும். ஆமே. நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகத்திலையும் இந்த ஒரு காரியத்தை பார்க்க முடியும். உபாகமம் 23வது அதிகாரம் 21வது வசனத்தில் இருந்து 23வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொருத்தனை பண்ணுகிறதை குறித்து நம்ம வாசிக்க முடியும். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. இந்த இடத்துல வந்து என்ன போடப்பட்டது அப்படின்னா தாமதிக்கக்கூடாது. தாமதித்தோம் அப்படின்னா நிறைய இது மறந்து போயிடும். அதனால் தாமதிக்காமல் செய்யணும். உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார், அது உனக்கு பாவமாகும். டிலே பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், பாவமாகும். ஐயோ நான் பாவமே பண்ணலையே அப்படின்னு நம்ம சொன்னாலும் நம்ம பொருத்தனையே நாம் நிறைவேற்றலை அப்படின்னாலே அதே என்னது, ஒரு பாவம். ஆமே. பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. நம்ம பொருத்தனை பண்ணல, நம்ம வாயை திறந்து அதை வந்து சொல்லலை அப்படின்னா பாவம் நம்ம மேலே இருக்காது. நம்ம சொல்லிட்டு செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு அது பாவமாக முடியும். உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக. கண்டிப்பாக நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இது வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆமே. கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததிக்கு கொடுக்கப்பட்டது. ஆமே. நாமளும் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததியில் வந்திருக்கிறோம். ஸோ இது நமக்கும் பொருந்தும். ஆமே. ஸோ அன்னாள் வந்து பொருத்தனை பண்ணால் அதை நிறைவேற்றி முடித்தா. அவள் என்ன பொருத்தனை பண்ணாலும் அதை வந்து என்ன பண்ணிட்டா,
நிறைவேற்றி முடித்தாள். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து பண்ணுகிற ஒவ்வொரு பொருத்தனையும் நிறைவேற்றி முடிக்கிறது நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆமே. நாம் லேட் பண்ண அது வந்து நமக்கு அடிஷன், பாவத்துக்கு மேலே பாவம் ஆட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ என்றைக்குமே நாம் வந்து கர்த்தருடைய பாதத்தில் பண்ணுகிற ஒவ்வொரு பொருத்தனையும் நிறைவேற்றி முடிக்கிறது மிகவும் அவசியமான ஒன்று. நான் வந்து எந்த பொருத்தனையுமே பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பொருத்தனை பண்ணிட்டீங்க, வாயை திறந்து வந்துட்டு ஆண்டவரே நான் டெய்லி வேதத்தை வாசிப்பேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாசித்து ஆகணும். தலைகீழ நின்னாவது நேரத்தை ஒதுக்கி வாசிக்கணும். சிலர் வந்து 5 அதிகாரம் வாசிப்பேன் ஆண்டவரே அப்படிம்பாங்க, ஆனால் ஒரு அதிகாரம் கூட வாசிக்க முடியாது. அந்த நிலைமையிலலாம் இருக்கக்கூடாது. என்ன பொருத்தனை வாயை திறந்து பண்ணுறீங்களோ அதை நிறைவேற்றி முடிக்கணும். நீங்கள் சங்கீதம் 15வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது உத்தமமாய் நடக்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். தாவீது வந்து பாடுகிறார். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஆணையிட்டதில் நமக்கு நஷ்டம் இருந்தாலுமே அதை என்ன பண்ணணுமா? நிறைவேற்றி முடிக்கணும். நாம் பண்ணுகிற பொருத்தனையில் நமக்கு நஷ்டம் இருந்தாலும் அதை என்ன பண்ணணும்? நிறைவேற்றி முடிக்கணும். இந்த இடத்துல எப்தா பண்ண பொருத்தனையில் நஷ்டம் இருந்துச்சு, ஆனால் அதை வந்து என்ன பண்ணுறா? நிறைவேற்றி முடிக்கிறதற்கு அவனுடைய மகள் என்ன பண்ணுறான்னா தன்னை ஒப்பு கொடுக்குறா. இப்போ உள்ள காலத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? நம்மளை தகனிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன் பெர்மிஷன் கேட்காம பொருத்தனை பண்ணிங்களா அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க? நம்மளை பலிபீடத்தில் கடத்திட்டு அவங்க போயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து எப்தாவின் மகள் ஒரு கீழ்ப்படிதல் உள்ளவளாக காணப்படுகிறார். நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை நிறைவேற்றி முடிங்க அப்படின்னு சொல்லி அவளுடைய தகப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறாள். ஆமென். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நேரம் நீங்கள் வந்து இதை எப்படி எடுத்திருப்பீங்கன்னு தெரில. எப்தாவின் மகளை வந்து எப்தா பலி கொடுத்துட்டான் அப்படின்னு எல்லாரும் நினச்சிருந்தீங்களா? யாரெல்லாம் அப்படின்னு நினச்சிருந்தீங்க? எப்தா வந்து எப்தாவின் மகளை தகன பலியாக பலி செலுத்திட்டான் அப்படின்னு யாரெல்லாம் நினச்சா? எல்லாருமே நினச்சிருக்கீங்களா? சூப்பர். ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 31வது வசனத்தில் பாருங்கள், என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். கம்மா, ஒரு கம்மா இருக்கா? அதுக்கப்புறம் அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹீப்ரூவில் வந்து இது அந்த கமா வருதுல்ல, அந்த கமாக்கு பதிலாக விஏவி அப்படின்னு ஒரு வேர்டு மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அப்படின்னா அது வந்து 2 சென்டென்ஸை இணைக்கிறதற்கு யூஸ் பண்ணுகிற ஒரு கன்ஜங்ஷன். நீங்கள் வந்து இங்கிலீஷ் கிராமர்லாம் தெரிஞ்சது அப்படின்னா ஒரு 2 இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு பட்டோ, சோவோ, ஆண்டு அந்த மாதிரி ஆர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுகிறதற்கு யூஸ் பண்ணுற வேர்டு தான் விஏவி அப்படின்னு சொல்லி ஹீப்ரூவில் வந்து வாசிக்க முடியும். ஸ்காலர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து என்னது அப்படின்னா, எதிர்கொண்டு வருவது எதுவோ அது வந்து கர்த்தருக்கு உரியதாகும். தகன பலியாக செலுத்துகிறதற்கு ஏதுவானது ஃப்ரண்ட்டில் வந்துச்சுன்னா அது தகன பலி. இல்லை தகன பலிக்கு உரியது அல்ல அப்படின்னா அது வந்து கர்த்தருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்தா வந்து மகளை பலி செலுத்தலை, கர்த்தருக்காக சாமுவேலை மாதிரி விட்டுட்டார். ஆமே ஆமே. ப்ரூஃபுக்கு வந்து வசனம் நீங்கள் நம்ம வாசித்தோம்ல, 37வது வசனம், 38வது வசனம், 39வது வசனம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறா? தோழிகளோட போகிறாங்க. 2 மாதம் டைம் கேட்டு எங்கே போகிறாங்கன்னா மலைக்கு போகிறாங்க. எதுக்கு? 37வது வசனத்தில் பாருங்கள், என் கன்னிமை நிமித்தம் துக்கம் கொண்டாட. அந்த ஒரு வேர்டு மென்ஷன் ஆகிருக்கா? ஏன் மென்ஷன் ஆகணும்? கன்னிமையை கொண்டாடணும். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து நினச்சா கூட அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடையும் சேர முடியாது, அப்பாவையும் பார்க்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் அதுக்காக புலம்பி என்ன பண்ணுறாங்க? அழுதுகிட்டே அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என்னென்ன செய்யணுமோ பண்ணுறாங்க. ஆமே. ஸோ இந்த ஒரு காரியத்துக்காக தான் நேராக வந்து எங்கே கொண்டு போய் விடப்படுறா அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் போய் பணி செய்கிறதுக்கு விடப்பட்டவள் தான் எப்தாவின் மகள்.
ஸோ நீங்கள் வந்து தகன பலியாக தகனிக்கப்பட்டால் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் உங்கள் தாட்டெல்லாம் மாறட்டும். ஆமே. அது வந்து கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. கர்த்தர் வந்து என்றைக்குமே நரபலி வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து விரும்ப மாட்டார். கர்த்தர் வந்து எதை பலி செலுத்தணுமோ அது வந்து பர்டிகுலராக இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உபாகமத்தில் வாசிக்கலாம். ஸோ கர்த்தர் வந்து என்றைக்குமே மனிதர்களை ஒரு நாளும் பலியாக செலுத்தினா அதை ஏற்றுக்கிட மாட்டார். அது வந்து அருவருக்கத்தக்க ஒரு செயல். ஏன்னா அவருடைய கரத்தினால் உண்டாக்கப்பட்ட ஒரு கிரியை. ஸோ அதை வந்து கர்த்தர் ஒரு நாளும் கேட்க மாட்டார். ஆமே. ஸோ இது வந்து கர்த்தருக்கு உரியதாகும். கர்த்தரிடத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்காக விடப்பட்டவள் தான் இந்த எப்தாவின் மகள். ஸோ எப்தாவின் மகள் வந்து கொல்லப்படலை, தகனிக்கப்படலை, கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பணியை செய்கிறதற்காக விடப்பட்டவள். நிறைய ப்ரூஃப் வந்து ஸ்காலர்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கர்த்தரிடத்தில் செய்த பொருத்தனையை வந்து நிறைவேற்றுகிறதற்கு இந்த எப்தாவின் மகள் வந்து தன்னை ஒப்பு கொடுக்கிறாள். எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் சொன்ன பொருத்தனை, கர்த்தரிடத்தில் வந்து செய்யப்பட்ட பொருத்தனை நிறைவேற்றுகிறதற்கு அவள் தன்னை விட்டு கொடுக்கிறாள். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பொருத்தனை எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கும் கர்த்தருக்கும் உரிய காரியமாக இருக்கணும். நம்ம பண்ணுற பொருத்தனையில் வேற ஒரு ஆளை உள்ளே கொண்டு வந்து திணிக்கக்கூடாது. வேற ஒரு ஆளுக்காகவும் நம்ம பொருத்தனை பண்ணக்கூடாது. அதை வந்து கர்த்தர் நம்மளிடத்துல கேட்கலை. ஸோ நீங்கள் வந்து வேறு யாருக்காவது உடம்பு சரியாகணும் அப்படின்னு சொல்லி அந்த நபருக்காண்டி நீங்கள் வந்து உத்தரவாதம் எடுத்து நீங்கள் பொருத்தனை பண்ணிங்கன்னா அது வந்து அங்கீகரிக்கப்பட முடியாது. உங்கள் ஃபேமிலியில் இருக்காங்க, உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு நபர்னா ஓகே. வேறு யாருக்காகவோ அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, உத்தரவாதம் எடுக்கக்கூடாது. கர்த்தருக்கு மேலே நீங்கள் வந்து கரிசனை எடுத்துக்கிடக்கூடாது. ஆமே. அது கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஸோ அதனால் எந்த ஒரு காரியம் நீங்கள் பொருத்தனை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள காரியத்தில் பொருத்தனை செய்து நிறைவேற்றணும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பொருத்தனைகள் இருக்கக்கூடாது. அடுத்தவங்கள வருத்தப்படுத்துகிற லெவலில் நம்மளுடைய பொருத்தனை இருக்கக்கூடாது. ஆமே. நாம் கர்த்தருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நன்மை நடக்குதோ அதுக்கு நாம் பொருத்தனை பண்ணணும். அடுத்தவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயத்துக்கு நாம் அந்த பாரத்தை தலைமையில தூக்கி சுமக்கக்கூடாது. ஆமே. அதுக்கு அவங்க கர்த்தர்கிட்ட பொருத்தனை பண்ணி என்னமும் செஞ்சுட்டு போகிறாங்க. நாம் இன்சார்ஜ் எடுக்கக்கூடாது. ஆமே. யாருடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. இப்போ நிறைய வந்து இப்படி தான் இருக்காங்க. அவங்க சரியாயிட்டு அப்படின்னா நான் வந்து கர்த்தர்காண்டி இதை செய்கிறேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இல்லை. நம்மளுடைய லைஃபுக்கு நம்மளுடைய குடும்பத்துக்கு நாம் உத்தரவாதம் எடுக்கணும். அதே இது வந்து அடுத்தவங்களுடைய குடும்பத்துக்கும் அவங்க உத்தரவாதம் எடுத்துகிட்டு போகணும். ஸோ நாம் வந்து என்றைக்குமே எல்லா விஷயத்துலையும் மண்டையை கொண்டு நுழைக்க கூடாது. நமக்குரிய காரியத்தில் நமக்கும் கர்த்தருக்கும் உள்ளதில் கரெக்டான ஒரு லீடிங்கில் போகணும். ஆமே. ஸோ கர்த்தரிடத்தில் நாம் செய்கிற பொருத்தனை பர்சனலாக இருக்கணும். கர்த்தருக்கு அது வந்து மகிமையை செலுத்துகிற லெவலில் இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற லெவலில் நம்மளுடைய பொருத்தனை இருக்கணும். ஆமே. ஸோ நம்ம வந்து நான் எதுவுமே செய்ய மாட்டேன், அவங்களே செஞ்சுடட்டும்னு ஒரு பலிகடாவை கொண்டு உள்ளே மாட்டி விட்டுறக்கூடாது. எப்தா வந்து எப்படி மகளை கொண்டு உள்ளே மாட்டி விட்டானோ அந்த மாதிரி மாட்டிடக்கூடாது. இந்த இடத்துல அவன் என்ன செஞ்சுருக்கணும், ஆண்டவரே எனக்கு வெற்றி தந்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு பலிபீடம் கட்டி உங்களுக்கு தகனபலி செலுத்துவேன்னு சொல்லியிருக்கலாம் தானே. ஆபிரகாம் வந்து அப்படி தானே செஞ்சான். ஸோ அந்த மாதிரி யாக்கோபு அப்படி தான் செஞ்சான். என்னை வந்து திரும்ப இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பலிபீடத்தை கட்டி ஆராதிப்பேன்னு சொன்னான். இது பொருத்தனை, இதை வந்து நிறைவேற்றலாம், இது தப்பே கிடையாது. ஆனால் இந்த எப்தா என்ன பண்ணிட்டான், எது வருதோ அது பலி அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதனால் என்றைக்குமே நாம் செய்கிற பொருத்தனையில் நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள காரியம்தான் காணப்படணும். அடுத்த ஒரு விஷயத்தை வந்து அடுத்த ஒரு நபரை உள்ள திணிக்கிற லெவலில் கொண்டு வரக்கூடாது. ஆமே. ஸோ பக்தி விருத்திக்கு உண்டான ஒரு பொருத்தனையை நாம் செய்வது மிகவும் அவசியமான ஒன்று. மூன்றாவது காரியம் நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருக்குரிய காரியத்தில் உண்மையாக இருந்தால். ஆமே. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எப்தாவுடைய பேர் வந்து எங்கே வருது அப்படின்னா எபிரேயர் 11வது அதிகாரம் 32வது வசனத்தில் வந்து இந்த எப்தாவினுடைய பெயர் வரும். ஸோ விசுவாச பட்டியல்களில் வந்து யாருடைய பெயர் வருது, எப்தாவினுடைய பெயர். எபிரேயர் 11வது அதிகாரம் 32வது வசனம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. பவுல் வந்து
அந்த விசுவாச பட்டியல்களில் வர லிஸ்ட்டில் வந்து யாரை கொண்டு வராரு? எப்தா. ஸோ எப்தா வந்து விசுவாசி, உண்மையுள்ள ஒரு விசுவாசமுள்ள ஒரு நபராக காணப்படுகிறார். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எப்தாவின் மகளும் உண்மையுள்ளவளாக காணப்படுறா. அவள் வந்து பண்ண பொருத்தனையை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா? அவளும் கர்த்தருடைய காரியத்தில் உண்மை உள்ளவளாக காணப்படுறா. அவன் நினச்சிருந்தானா 2 மாதம் டைம் கொடுங்கன்னு கேட்டால அப்படியே எங்கேயாவது ஓடி போயிருக்கலாம் தானே? என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா? 2 மாதம் டைம் கேட்டால் பின்னால் வந்து அவர் என்ன துரத்தியாக வரப்போகிறாரு? அவ பாட்டுக்கு எடுத்தவங்க ஒருத்தவனு ஓடி போயிருக்கலாம். ஆளை விடுங்கடா நான் ஓடுறேன்னு ஓடி இருக்கலாம். ஆனால் அவள் என்ன பண்ணல? கர்த்தருடைய காரியத்தை நிறைவேற்றுகிறதற்கு அவள் வந்து உண்மை உள்ளவளாக காணப்பட்டா. நான் போயிட்டு வரேன் 2 மாதத்தில் வருவேன்னா 2 மாதத்தில் திரும்ப வந்தா. கர்த்தருடைய காரியத்தை நிறைவேற்றுகிறதற்கு அவள் உண்மை உள்ளவளாக காணப்பட்டாலாமே. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருக்குரிய காரியத்தை நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு நாம் உண்மையுள்ள நபர்களாக காணப்பட வேண்டும். ஆமே. கர்த்தருக்குரிய காரியத்தில் நம்ம என்றைக்குமே உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற முடியும். ஆமே. நம்ம உண்மையுள்ளவர்களாக காணப்பட்ட நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொறுப்புலையும் நம்ம உண்மையோடு அதை செஞ்சோம் அப்படின்னா கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமே. நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உண்மை இல்லாமல் ஏதோ கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அரைங்குறையமாக செஞ்சோன்னா அதற்கு பிரதிபலனை நாம் எதிர்பார்க்க முடியாது. இந்த சபையில் என்ன பொறுப்பு கொடுத்தாலும் அதை உண்மையாக செய்யணும். ஆமே. கேட்பாங்க, ரிப்போர்ட் எழுதி போடணும், இதுக்காண்டி நம்ம செய்யக்கூடாது. எதை செய்தாலும் கர்த்தர் என்னை நம்பி இந்த பொறுப்பை இந்த ஊழியத்தில் தந்திருக்கிறார், அவருக்காக செய்கிறேன்னு செய்யணும். ஆமே. பாஸ்டருக்காக அல்ல, கர்த்தருக்காக செய்கிறேன்னு செய்யணும். ஆமே. அப்படின்னா தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஆமே. சிலர் வந்து என்னதான் கவுந்து செஞ்சாலும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்காது. ஏன்னா உண்மையாக செஞ்சுருக்க மாட்டாங்க. ஏதோ நம்மளை வந்து அடுத்து கேள்வி கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலையில் அல்ல. நம்ம எதை செய்தாலும் கர்த்தருடைய காரியத்தை செய்யும் பொழுது உண்மையாக செய்யணும். நம்ம உலகத்துக்கு வேலை செய்யும் போது எவ்வளோ சின்சியராக செய்கிறோம். ஐயோ இந்த ஒர்க்கை முடிக்கணுமே, அந்த ஒர்க்கை முடிக்கணுமேனு இந்த டைமுக்குள்ளே இந்த ஒர்க்கை முடிக்கணும்னா முடிச்சு தான் ஆகிறோம். அதே மாதிரி தான் கர்த்தருடைய காரியத்தில் நாம் உண்மையோட கர்த்தர் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏதாவது ஒரு ரீசன் கிடைக்குமா, ஏதாவது ஒரு ரீசனை சொல்லிட்டு விட்டுட்டு ஓடிடலாமா அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஆமே. உண்மையுள்ளவர்களாக கடைசி வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றி முடிக்கிறது அவசியமான ஒன்று. 4வது காரியம் நம்ம பார்க்கும் பொழுது எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காத இருதயம் காணப்பட்டது. ஆமே. சூழ்நிலை அவளுக்கு பாதகமாக இருக்கிறது. ஆமே. ஸோ என்ன அப்படின்னா அவளை வந்து கர்த்தருக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சூழ்நிலை. ஸோ இது வந்து அவளுக்கு பாதகமாக இருந்தாலும் அவள் என்ன பண்ணலை? கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை. நான் வந்து ஏன் கர்த்தரை தேடணும், நான் எதுக்கு மறுபடி போகணும், நான் எதுக்கு கர்த்தருடைய பணியை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவள் வந்து என்ன பண்ணல? எந்த ஒரு காரியமே நினைக்கல. அவர் தானே பொருத்தனை பண்ணார், நம்ம இல்லைன்னா அவர் செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு அந்த ஒரு காரியத்துக்கு அவள் வந்து வரலை. எந்த ஒரு இடத்துலையுமே அவள் வந்து எதிர்த்து பேசினதாகவோ எதுவுமே அந்த இடத்துல இல்லை. அவள் வந்து என்ன சொல்கிறா? ஒரே வார்த்தை, உங்களுக்கு வந்து சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும். இந்த ஒரு வேர்டோட நிப்பாட்டிட்டா. ஆமே. நாமளாக இருந்துச்சு அப்படின்னா அப்பா சூழ்நிலை இப்படி இருக்குது, ஒரேடியாக நம்ம வந்து இதோட முடிஞ்சு அப்படின்னு நாம் என்ன பண்ணிடுவோம்? அவங்கள க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவோம். ஆமே. ஆனால் இந்த இடத்துல வந்து அவள் சூழ்நிலை வந்து அவளுக்கு பாதகமாக இருந்தாலும் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரோ அது நிறைவேறட்டும். ஏன்னா இருக்கிறதுல எப்தாக்கு ஒரே மகள் இவா தான். இவா மூலமாக தான் அடுத்த சந்ததி வரும். அப்படிதானா? இவளை விட்ட வேற பிள்ளைகளும் கிடையாது, பசங்களும் கிடையாது. ஆனால் அதையும் என்ன பண்ணுறா? ஒரு பொருட்டாக எடுக்கலை. கர்த்தர் இடத்துல வாயை திறந்து சொல்லியாச்சு, அவ்வளோதான். சூழ்நிலை பாதகமாக தான் இருக்கு, ஆனால் கர்த்தரை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன், அவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக தரித்திருக்கிறாளாமே. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய சூழ்நிலைகள் நமக்கு வந்து ஒருவேளை பாதகமாக இருக்கலாம். ஆனால் நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கடைசி வரைக்கும் உறுதியாக தரித்திருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதங்களை செய்வாராமே. நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு வேறு ஒரு வழியிலிருந்து அற்புதம் செய்ய அவரால் முடியும். நம்மளுடைய யோசனைக்கும் மேலாக கிரியை செய்கிறதற்கு வல்லமை உள்ளவர்.
கிரகிக்க கூட முடியாத அளவுக்கு இருக்கிற காரியங்கள்லையும் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த இடத்துல சூழ்நிலை பாதகமாக இருந்தாலும் கர்த்தர் அவளுடைய ஜீவனை பாதுகாத்தார். ஆமென். ஜீவனை பாதுகாத்து கர்த்தருடைய சேவையில தான் இந்த எப்தாவின் மகள் பயன்பட்டார். ஸோ அவருடைய பிரசன்னத்தை விட்டு அவள் பின்வாங்கவே இல்லை. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சூழ்நிலை என்னதான் நமக்கு பாதகமாக இருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்ம ஒரு நாள் விட்டு விடக்கூடாது. நம்ம யாவரும் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று